Hello all, welcome back after a short commercial break. இப்போ நம்ம விட்டதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆடிட் ப்ரோக்ராம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆடிட் ப்ரோக்ராம் டிசைன் டு ப்ரொவைட் ஆடிட் எவிடன்ஸ். ஆடிட் ப்ரோக்ராம் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னா, நமக்கு ஆடிட் எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஓகேவா? Audit evidence may be defined as the information used by the auditor in arriving at the conclusions on which the auditor's opinion is based. Audit evidence includes both information contained in the accounting records underlying the financial statements and other information. ஓகே, ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இங்கே தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. உடனேவே நமக்கு ஆடிட் எவிடன்ஸ்க்கு டெஃபினேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் குட். ஆடிட் எவிடன்ஸ் மே பி டிஃபைன்ட் அஸ் என்ன ஆடிட் எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா, த இன்ஃபர்மேஷன் யூஸ்ட் பை த ஆடிட்டர் எதுக்கு இன் அரைவிங் அட் த கன்க்ளூஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி, ஆடிட்டர் ஒப்பீனியன் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? அதாவது த இன்ஃபர்மேஷன் யூஸ்டு பை த ஆடிட்டர். ஓகேவா? இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். இன் அரைவிங் அட் த கன்க்ளூஷன்ஸ் இதுதான் ஆடிட்டரோட கன்க்ளூஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆன் விச் த ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் இஸ் பேஸ்ட். இதுதான் நம்ம கொடுக்குற ஆடிட் ரிப்போர்ட். ஓகேவா? இதில் தான் நம்மளோட ஆடிட் ஒப்பீனியன் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்த ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறோம்ல, ஆடிட் ரிப்போர்ட்டில் நம்மளோட ஆடிட் ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த ஒப்பீனியன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஆடிட்டில் ஒரு சில முடிவுகள் எடுத்திருப்போம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது, இல்லை இது தப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்திருப்போம். கரெக்டாக? அந்த கன்க்ளூஷன்ஸ்க்கு பேஸாக இருக்கிறது ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த அமௌண்ட்டில் அவன் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கான், இது வந்துட்டு 1 lakh கம்மியாக இருக்குது, இது வந்துட்டு 1 lakh அதிகமாக இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், நம்பர்ஸில் தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம், இது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. அந்த கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி தான் ஒப்பீனியன் கொடுப்போம் ஓவராலாக ஆடிட் ரிப்போர்ட்டில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்ட்டை தான் ஆடிட் எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்டு பை த ஆடிட்டர் இன் அரைவிங் அட் த கன்க்ளூஷன்ஸ். இன்ஃபர்மேஷன் யூஸ்டு பை த ஆடிட்டர் அரைவிங் அட் த கன்க்ளூஷன்ஸ் ஆன் விச் த ஒப்பீனியன் இஸ் பேஸ்ட். ஓகேவா? என்ன இது ஈஸியாக தலைச்சிருச்சு. ஓகே, இப்போ ஆடிட் எவிடன்ஸ் இன்க்ளூட்ஸ் வாட் அப்படின்றாங்க. ஆடிட் எவிடன்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஆடிட் எவிடன்ஸ் இன்க்ளூட்ஸ் போத் இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ட் இன் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்டர்லைங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த என்டிட்டியோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதர் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆடிட் எவிடன்ஸில் வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பேசிக்காக ஆடிட் எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் யூஸ்டு பை த ஆடிட்டர். எதுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வரத்துக்காக அதை யூஸ் பண்ணுறாரு. அந்த கன்க்ளூஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ஆடிட்டரோட ஒப்பீனியன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? Evidence is the very basis for formulation of opinion, and an audit program is designed to provide for that by prescribing procedures and techniques. ஓகேவா? ஆடிட் ப்ரோக்ராம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அந்த எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் ஆடிட் ப்ரோக்ராம் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. அதுக்கு தான் நமக்கு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து அந்த ஆடிட் ப்ரோக்ராம் ப்ரெஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? எவிடன்ஸ் is the very basis for formulation of opinion. Audit program is designed to provide what? Designed to provide for that. அந்த தட்டுங்கிறது இந்த இடத்துல என்னது? எவிடன்ஸ். ஓகேவா? How? By prescribing procedures and techniques. ஓகேவா? வாட் இஸ் பெஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் டேக்கிங் த அக்யூரசி ஆஃப் எனி அசர்ஷன் இஸ் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்பர்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஒரு அசர்ஷனுக்கு எது வந்து பெஸ்ட்டு எவிடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ அப்படியே ஓப்பனாக, அதாவது சுச்சுவேஷன் தெரியாமல் ஜென்ரிக்காக சொல்லிட முடியாது. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? திஸ் இஸ் த ப்ரைமரி டாஸ்க் பிஃபோர் த ஆடிட்டர்
when he draws up the audit program. ஸோ ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் அவர் வந்து டிராஃப்ட் பண்ணுறப்போ அந்த நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் தான் கரெக்டான ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் வந்து அவரால் டிராஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் வேரிட் இன் நேச்சர் அண்ட் இம்பேக்ட். டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நேச்சர்லேயும் அதோட இம்பேக்ட்லேயும் வித்தியாசப்படுது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிங்கிறாங்க. Procedures to be prescribed depend on their prior knowledge of what evidence is reasonably available in respect of each transactions. நம்ம வந்து எந்த மாதிரி பேசிஸில் ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு ஆடிட் ப்ரோக்ராமில் வந்து இன்கார்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு ஒரு சில நாலேஜ் இருக்கும்ல, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இருந்தால் அதுக்கு இது தான்ப்பா எவிடன்ஸு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும்ல நமக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரொசீஜர்ஸ் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மோஸ்ட் ஆஃப் த அசர்ஷன்ஸ் much of the evidence be drawn and each one should be considered and weighed to ascertain its weight to prove or disprove the assertion. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு அசர்ஷன் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. இதுவும் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம், இப்போதைக்கு இவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. அசர்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஐ எம் அசர்ட்டிங் அப்படின்னா ஐ எம் சேயிங்னு வச்சுக்கோங்க, ஐ எம் கம்யூனிகேட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அசர்ஷன் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் அப்படி வச்சுக்கோங்களேன். இதை நான் சொல்கிறேன், ஐ ஆம் அசர்ட்டிங் தட் ஐ ஆம் அருண்குமார் அப்படின்னா நான் அருண்குமார் அப்படிங்கிறத நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கலாமே. இன் மோஸ்ட் ஆஃப் இந்த இடத்துல அசர்ஷன்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை குறிக்கும். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இங்கே கேஷ் வந்து 10 கோடி அப்படின்னு நான் போடுறேன்னா, திஸ் இஸ் அ அசர்ஷன். என்கிட்ட 31ஆம் தேதி மார்ச் 10 கோடி அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன்ல, ஸோ இதை வந்து ஒரு அசர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதில் பார்க்குறப்ப இதுதான் அசர்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ in most of the assertions, much of the evidence be drawn and each one should be considered and weighed to ascertain its weight to prove or disprove the assertion. ஸோ இப்போ நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இங்கே அவன் 10 கோடி சொல்கிறான், இங்கே ஒரு எவிடன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எவிடன்ஸ் இருக்குது, இதையும் நம்ம வந்துட்டு எது பெட்டர்னு வெய் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து இந்த 10 கோடி இருந்துச்சுன்றதை ப்ரூவ் ஆர் ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா 10 கோடி இல்லைன்றதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும். அது அதிகமாக பண்ணுதா, இல்லை இந்த எவிடன்ஸ் வந்து இந்த 10 கோடி இருந்துச்சுனோ இல்லைனோ பெட்டராக ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே இதுதான்ப்பா ஒரு ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது 10 கோடி அங்கே இருக்க மாதிரி, இது வந்துட்டு நம்ம டீம்லேருந்து ஒருத்தர் போய் நேரில் பார்த்துட்டு வந்தார் 10 கோடியாக, அப்போ நேரில் பார்த்துட்டு வந்த எவிடன்ஸ் தான் ரொம்ப ப்ரூவ் பண்ணுது, பெட்டராக ப்ரூவ் பண்ணுது, ஸோ இப்போ இந்த எவிடன்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. In this process, an auditor would be in a position to identify the evidence that brings the highest satisfaction to him about the appropriateness or otherwise of the assertion. அப்படி கரெக்டாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, தப்பாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, எது வந்துட்டு பெட்டராக அதை வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே பார்ப்போம். எது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆடிட்டருக்கு கொடுக்குது, அந்த அசர்ஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கோ இல்லை தப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கோ எது வந்து ஹையஸ்ட் லெவலில் கொடுக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகேவா? In most of the assertion, much of the evidence be drawn and each one should be considered and weighed to ascertain its weight to prove or disprove the assertion. ஓகேவா? மச் ஆஃப் த எவிடன்ஸ் பி ட்ரான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு எவிடன்ஸ்க்கு மேலே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதில் ஈச் ஒன், ஒவ்வொரு எவிடன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர்ட் அண்ட் வெய்டு. இது நான் வந்துட்டு ஒவ்வொன்றா பாக்ஸ் போடுறதுக்கு ஹைலைட் பண்ணுறப்பே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன் மோஸ்ட் ஆஃப் த அசர்ஷன்ஸ் மச் ஆஃப் த எவிடன்ஸ் பி ட்ரான் அண்ட் ஈச் ஒன் ஷுட் பி கன்சிடர்ட் அண்ட் வெய்டு. கன்சிடர்ட் அண்ட் வெய்டு எதுக்காக பண்ணுறோம், to ascertain its weight to prove or disprove the assertion. ஓகேவா? In this process, an auditor would be in a position to identify the evidence, எந்த மாதிரியான எவிடன்ஸ், that brings the highest satisfaction to him, எதை பற்றி, about the appropriateness or otherwise of the assertion. ஓகேவா? an auditor picks up evidence from a variety of fields and it is generally of the following broad types அப்படின்றாங்க. ஓகேவா?
இதுலேருந்துலாம் எடுப்போம், டாக்குமெண்ட்ரி எக்ஸாமினேஷன்லேருந்து எடுப்போம், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லேருந்து எடுப்போம். இதெல்லாம் வந்துட்டு எவிடன்ஸ் எங்கெங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ராட் டைப்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே, அவங்களோட ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை எக்ஸ்ப்ளனேஷனோ இருந்தால் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ், அரித்மெட்டிக்கல் calculation by the auditor, state of internal controls and internal checks, interrelationship of various accounting data, subsidiary and memorandum records, minutes, subsequent action by client and by others. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எவிடன்ஸ் வந்துட்டு கவுண்ட். ஓகேவா? நம்ம நேரில் போய் எண்ணி பார்த்து ஆமாப்பா புக்கில் 10 ரூபா இருக்குன்னு போட்டிருக்கான், நேரில் நான் எண்ணி பார்த்தேன் 10 ரூபாயும் இருக்குது, ஸோ இதுதான் வந்துட்டு பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்றாங்க கேஷை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பெஸ்ட் எவிடன்ஸ் இருக்கும். ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பிளெஜ்டு, நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளெஜ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கோல்டு வாங்கியிருக்கேன், அதை வந்துட்டு அடகு வச்சுருக்கேன். அந்த மாதிரி டைமில் பேங்க்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, ஆமாம் பிளெஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் வெரிஃபைங் அசர்ஷன் அபவுட் புக் டெட்ஸ், கடன் இருக்குல்ல, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ் லெஜர் இன்வாய்சஸ், டெபிட் நோட்ஸ், கிரெடிட் நோட்ஸ், மந்த்லி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சென்ட் டு த கஸ்டமர் ஆர் ஆல் எவிடன்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் தீஸ் ஆர் கொராபரேட்டிவ், அதர் பீயிங் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? இன் அடிஷன் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்ஸ் இஸ் ஆஃபன் ரெசார்ட்டட் டு obtain greater satisfaction about the reliability of the assertion அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இன் அடிஷன் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் இஸ் ஆஃபன் ரெசார்ட்டட் டு obtain greater satisfaction about the reliability of the assertion அப்படிங்கிறாங்க. ஒரு அசர்ஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு போட்டு நான் 10 கோடி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 10 கோடிக்குள்ளே பிரேக்கப் இருக்கும். ஒரு 100 பேர் போட்டு வச்சுருப்பேன். அந்த 100 பேருக்கும் எவ்வளோ அப்படின்றத ஆட் பண்ணால் தான் டோட்டல் 10 கோடி வரும். ஓகேவா? இப்போ இந்த 10 கோடி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு கிரெடிட்டார்லேயும் பேலன்ஸ் செக் பண்ணுவேன். அவங்கள்ட்ட போய் கேட்பேன். இப்போ மிஸ்டர் ஏ கிட்ட வந்து 20 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா நான் ஏ கிட்ட போய் கேட்பேன், 20 லட்சம் இருக்கு உங்களுக்கு தரணுமா, இது கடன் இருக்கா, கிரெடிட்டில் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே எல்லாத்தையும் டிக் அடிச்சுக்கிட்டே வந்தால் டோட்டல் வந்து 10 crores வருது அப்படின்னா சூப்பர், கரெக்டாக தான் இருக்குது, இந்த அசர்ஷனை வந்து நம்ம ரிலே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, புக் டெட்ஸுக்கு வந்துட்டு கிளைண்ட்ஸ் லெஜர் இன்வாய்சஸ், டெபிட் நோட்ஸ், கிரெடிட் நோட்ஸ், மந்த்லி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சென்ட் டு த கஸ்டமர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் கொராபரேட்டிவாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்றாங்க. அப்படின்னா என்னன்றதை இதுக்கிட்டே கேட்போம். கன்ஃபார்ம் ஆர் கிவ் சப்போர்ட் டு. ஓகே, கொராபரேட்டிவ்னா ஒன்னோட ஒன்று சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரினா திஸ் ஆர் தட்டா சேர்ந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு எவிடன்ஸ் கரெக்டாக இருக்கும், இன்னொரு எவிடன்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும். மற்ற நேரத்தில் வந்துட்டு சேர்ந்து வேலை செய்யும். ஓகேவா? திஸ் அண்ட் தேட் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து the auditor however has to place appropriate weight on each piece of evidence and accordingly should prescribe the priority of verification. ஆமாம், ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டி கொடுக்கணும் வெரிஃபிகேஷனுக்கு. ஓகேவா? எதை வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. The auditor has to place appropriate weight on each piece of evidence and accordingly should prescribe the priority of verification. Okay, it is true that in all cases one procedure may not bring the highest satisfaction. And it may be dangerous for the auditor to ignore any evidence that is available. By the word available, we do not mean that the evidence available with the client is the only available evidence. The auditor should know what normally should be available in the context of the transaction having regard to the circumstance and usage. Sabash, சரியான பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஆடிட்டர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ்க்கும் அப்ராப்ரியேட் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா கேசஸ்லேயும் ஒரே ப்ரொசீஜர் வந்துட்டு யூஸ் ஆகாது அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஓகேவா? மே நாட் பிரிங் ஹையஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு தடவை வந்துட்டு போய் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கு ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாம்பிள் தெரில. ஓகேவா? எல்லா டைமும் ஒரே ப்ரொசீஜர் வந்துட்டு ஹையஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. ஆனால் இட் மே பி டேஞ்சரஸ் ஃபார் த ஆடிட்டர் டு இக்னோர் எனி எவிடன்ஸ் தட் இஸ் அவைலபிள். ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு ஆல்ரெடி இருக்க எவிடன்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணால் அது நமக்கே ஆபத்தாக கூட முடியலாம், நம்ம நெக்லிஜென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அது டேஞ்சர் அப்படின்றாங்க. அண்ட் அவைலபிள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த இடத்துல, அந்த அவைலபிளில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆடிட்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் நார்மலாக இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டில் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் அண்ட் யூசேஜில் எந்த மாதிரியான எவிடன்ஸ் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆடிட்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அன் ஆடிட் ப்ரோக்ராம். ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆடிட் ப்ரோக்ராமே இல்லை, நான் மைண்ட்லேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறேன், நான் பாட்டிக்கு போகிறேன், எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸாக நான் பாட்டிக்கு மைண்ட்லேயே போயிட்டு ஆடிட் பண்ணிட்டு நான் பாட்டிக்கு திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆடிட் ப்ரோக்ராம் வச்சு அதை பார்த்து நான் பண்ணிக்குவேன், அதுக்கு டிக் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆடிட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இட் ப்ரொவைட்ஸ் த அசிஸ்டன்ட் கேரிங் அவுட் த ஆடிட் வித் டோட்டல் அண்ட் கிளியர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஒர்க் ஜென்ரலி டு பி டன். அந்த ஆடிட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு டோட்டல் அண்ட் கிளியர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போது நம்ம வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அவனை கூப்பிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்லணும், போய் இதை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லணும். அதை செஞ்சுட்டு வந்தோடனே அடுத்த வேலை என்னன்னு சொல்லுவோம். அவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னே புரியாது ஒன்று ஒன்றா வேலை சொன்னோம் அப்படின்னா. பட் இதே ஆடிட் ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வீட்லேயும் ஒரு தடவை படிச்சுக்குவோம். ஓகே, இது பார்க்கணும், அடுத்து இது பார்க்கணும், அதுக்கு அடுத்து இது பார்க்கணும், ஓ இதனால தான் இதை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு டோட்டல் அண்ட் கிளியர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடச்சிருது. ஓகேவா? அடுத்தது, இட் இஸ் எசென்ஷியல் particularly for major audits to provide a total perspective of the work to be performed. ஓவராலாக நமக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கிடைக்கும். ஓகே, இதுக்கு இங்கே தான் போகிறோம், இவ்வளோ தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு ஓவராலாக இப்போ ஒரு இந்த சாப்டர் ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஒரு ஓவரால் டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி கிடைக்கும். செலெக்ஷன் ஆஃப் அசிஸ்டன்ஸ் ஃபார் த ஜாப் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேப்பபிலிட்டி பிகம் ஈஸியஸ்ட் வென் த ஒர்க் இஸ் ரேஷ்னலி பிளான்ட், டிஃபைன்ட் அண்ட் செக்ரிகேட்டட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி டிஃபைன் பண்ணி செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்லேயே நமக்கு வந்து இந்த செலெக்ஷன் ஆஃப் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வித்தவுட் அ ரிட்டன் அண்ட் ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரோக்ராம், ஒர்க் இஸ் நெசசரிலி டு பி கேரிட் அவுட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சம் மென்டல் பிளான். ஆமாம், இப்போ வந்துட்டு எழுதி வைக்கல அப்படின்னா நம்ம மைண்ட்லேயே ஒரு பிளான் போடுவோம், இன்றைக்கி போவோம், இதை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு மென்டலாக ஒரு பிளான் போடுவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன அப்படின்னா, இக்னோரிங் ஆர் ஓவர் லுக்கிங் சர்டைன் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஒன்று பார்க்க வேண்டியதை ஒழுங்காக பார்க்காம இக்னோர் பண்ணிடுவோம், இல்லைனா ரொம்ப நேரம் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எழுதி வச்சு ப்ராப்பராக அதை வந்துட்டு பட்ஜெட்லாம் போட்டு இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனில் வச்சுருந்தோம் அப்படின்னா தான் வேலை செய்யும். நம்ம மென்டல் பிளான்லேயே போனோம் அப்படின்னா மனக்கணக்கு வந்துட்டு எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது. அதுவும் மெயினாக வந்துட்டு மேஜர் என்டிட்டிஸ்க்கு அது ஒத்து வராது அப்படின்றாங்க. அண்டர் அ ப்ராப்பர்லி ஃப்ரேம்டு ப்ரோக்ராம் சச் டேஞ்சர் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி லெஸ் அண்ட் த ஆடிட் கேன் ப்ரொசீட் சிஸ்டமேட்டிக்கலி. ஓகேவா? இதெல்லாம் அட்வான்டேஜஸ். ஒன்றும் முடியல. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதில் சிக்னேச்சர் போடுவாங்க. ஓகேவா? ப்ரோக்ராமில் இந்த வேலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு போடுறப்ப அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வேலையை நான் தான்ப்பா செஞ்சேன், ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் கேட்கணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட அதை ட்ராக் பண்ணி, தம்பி நீ தான்ப்பா இது செஞ்சுருக்க, ஏன் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் மனக்கணக்கிலே பண்ணால் யார் அங்கே போனது, யார் நான் போக சொன்னேன் அப்படின்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். The principal can control the progress of various audits in hand by examination of audit programs initiated by assistants deputed to the jobs for completed work. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரின்சிபல் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆஃப் வேரியஸ் ஆடிட்ஸ். இப்போ ஒரு 10 ஆடிட் இருக்குது, நான் ஒரு பெரிய சிஏன்னு வச்சுக்கோங்களேன், சிஏஏகே, எனக்கு கீழே வந்து ஒரு 10 ஆடிட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா?
நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10 பேஜ் கொடுத்துருந்தீங்க சார், நான் இன்றைக்கி 3 பேஜ் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 3/10 முடிஞ்சிருக்கு. இப்போ இவன் எவ்வளோ முடிச்சிருக்கான், இவன் எவ்வளோ முடிச்சிருக்கான், எவ்வளோ முடிச்சிருக்கான்னு நம்ம ட்ராக் பண்ணலாம். அந்த ப்ராக்ரஸ் எவ்வளோ போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் தெரில சார், இதுதான் ஆரம்பித்தோம் போச்சு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஏதாவது பேசுவாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது, அதை நம்பவும் முடியாது, ப்ராப்பராக இருக்காது, அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ஸோ அந்த ப்ராக்ரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப் வேரியஸ் ஆடிட்ஸ், ஒரே ஆடிட் இல்லை, நிறைய ஆடிட்ஸ். ஓகேவா? டிப்யூட்டட் ஜாப்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகே, இட் சர்வ்ஸ் as a கைட் ஃபார் ஆடிட்ஸ் டு பி கேரிட் அவுட் இன் த சக்சீடிங் இயர். இப்போ இந்த வருஷம் நான் ஒரு ஆடிட் பண்ணுறேன், அது ஆடிட் ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அது எனக்கு ஒரு கைடாக இருக்கும். அதை பார்த்து நம்ம பண்ணலாம். ஓகே, போன தடவை இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த தடவை இதை மாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடாக இருக்கும். மென்டலி பண்ணோன்னா மறந்துடும். A proper drawn up audit program serves as evidence in the event of any charge of negligence. நம்ம வந்து ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் படிச்சுக்கிட்டே இருப்போம், படித்து முடிச்சுட்டு டயர்டாக இருக்குன்ட்டு ஃபோன் எடுப்போம். அப்போ தான் ஃபோனை எடுத்து கையில் வச்சுருப்போம், நேராக அம்மா உள்ளே வருவாங்க. எப்போ பாரு ஃபோனு, 24 மணி நேரமும் ஃபோனே நோண்டிக்கிட்டு இருந்தால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு அப்போ தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது, நான் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன், இப்போ தான் ஃபோன் எடுத்தேன் அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆடிட்டரை யாராவது வந்து நீ என்ன ஒழுங்காக வேலை பார்த்த அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆடிட் ப்ரோக்ராம் எடுத்து காட்டலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ விஷயம் நான் செக் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றுத்தையும் டேட்டோட டைமோட டிக் அடித்து வச்சுருக்கேன், இந்த இடத்துலலாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ வேலையை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம எடுத்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இவ்வளோ ரீசனபிள் ஸ்கில் அண்ட் கேர் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது, இப்போ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கா, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. The work may become mechanical and particular parts of the program may be carried out without any understanding of the object of such parts in the whole audit scheme. ஒரு சில நேரம் வந்து மெக்கானிக்கலாக இருக்கும், அப்புறம் வித்தவுட் எனி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. அது எதுக்காக அங்கே இருக்குன்னே தெரியாமல் நம்ம படிக்க செஞ்சிடுறது. அது காலப்போக்கில் அப்படியே அது ஒரு சடங்கு மாதிரி ஆகிடும். அப்புறம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்போம், அதோட தேவையே இருக்காது, தீர்ந்து போனதுக்கப்புறம் கூட பண்ணிக்கிட்டே இருப்போம். சொன்னாங்க, ஆரம்பத்தில் சொன்னாங்க, அதனால் நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது எதுக்குன்னு தெரியாமல் போயிடும். இன்னொன்று மெக்கானிக்கலாக இருக்கும். ஓகேவா? மைண்ட் அப்ளை பண்ணாமல் வந்தோமா செஞ்சோமா போனோமா பாத்திரம் விளக்குற மாதிரி துணி துவைக்கிற மாதிரி மெக்கானிக்கலாக மாறிடக்கூடாது ஆடிட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து the program often tends to become rigid and inflexible அப்படிங்கிறாங்க. following set grooves a long narrow cut or depression in a hard material. rut ஒன்றன் மேற்பரப்பில் அகழ்ந்து வெட்டி செதுக்கி உருவாக்கப்படும் நீண்ட விரிப்பள்ளம். ஓகே, the business may change in its operation of conduct, but the old program may still be carried on. Changes in staff or internal control may render precaution necessary at points different from those originally decided upon. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரிஜிட் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிளாக மாறிடும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, the business may change in its operation. The business may change in its operation of conduct. அவன் பிஸ்னஸ் பண்ணுற விதத்தையே மாற்றிருப்பான், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஓல்டு ப்ரோக்ராம் வச்சு அப்படியே நம்ம வந்து ஆடிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ஒரு பாயிண்ட்டா. அப்புறம் சேஞ்சஸ் இன் ஸ்டாஃப் ஆர் இன்டர்னல் கண்ட்ரோல், அவன் உள்ளே வந்து ஸ்டாஃப் மாறி இருப்பான், இன்டர்னல் கண்ட்ரோல் மாறி இருக்கும். அந்த மாதிரி டைமில் மே ரெண்டர் ப்ரிகாஷன் நெசசரி அட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஒரிஜினலி டிசைடட் அப்பான். நம்ம ஒரிஜினலாக டிசைட் பண்ணதை விட வேறு மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு இதை வந்துட்டு அப்படி சொல்லக்கூடாது. சேஞ்சஸ் இன் ஸ்டாஃப் ஆர் இன்டர்னல் கண்ட்ரோல் மே ரெண்டர் ப்ரிகாஷன் அப்படின்னா ப்ரிகாஷன் கொடுக்குது. நெசசரி அட் பாயிண்ட்ஸ் ஓகே, ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஒரிஜினலாக டிசைட் பண்ணதை விட வேறு மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி டைமில் வந்துட்டு
என்னடா சொல்ல வரீங்க? சேஞ்சஸ் இன் ஸ்டாஃப் ஆர் இன்டர்னல் கண்ட்ரோல் மே ரெண்டர் ப்ரிகாஷன் நெசசரி அட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ். ஆக்சுவலாக இது ஒரு ஈஸியான லைன் தான், ஏன் எனக்கு வந்துட்டு அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண தெரில அப்படின்னு தெரில. சேஞ்சஸ் இன் ஸ்டாஃப் ஆர் இன்டர்னல் கண்ட்ரோல் மே ரெண்டர் ப்ரிகாஷன் நெசசரி. சரி ஓகே, எப்பயும் போல் நம்ம எழுதுவோமே. இப்போ என்ன ஆகுறாங்க, ஸ்டாஃப் இருக்காங்க ஓகேவா. ஸ்டாஃப் வந்துட்டு இவன் வெளியே போயிட்டான், வேறு ஒரு ஸ்டாஃப் இருந்தான், அவன் வந்து உள்ளே வந்துட்டான் ஓகேவா. சேஞ்சஸ் இன் ஸ்டாஃப் மே ரெண்டர் ப்ரிகாஷன். இந்த விஷயம் நடக்குது இல்லையா, இது என்ன பண்ணுது, நமக்கு ப்ரிகாஷன் கொடுக்குது. ப்ரிகாஷன் நெசசரி அட் பாயிண்ட்ஸ் பீங் நம்ம ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசாமல் ChatGPT கேட்டுருவோம். இது ஆக்சுவலாக எனக்கு புரியுது கைஸ், என்னால் சொல்ல தான் முடியல. நம்ம அந்த மாதிரி எதையும் ஹாஃப் அண்டர்ஸ்டுட்டாக விட வேணாம், தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எப்படியும் எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு புரிஞ்சாதான் அதை வந்து நான் எக்ஸாமில் எழுத முடியும். Changes in staff or internal control may render precaution necessary at points. Changes in staff. Employees may change. For example, new cashier, accountant or storekeeper joins. Internal control. The company's system of checks and controls may change. For example, new approval process is introduced or duties are reassigned. Okay. Render precaution necessary. Make it necessary for the auditor to take extra care of or perform additional audit procedures at points different from those originally decided upon, at stages or areas of the audit that were not originally planned. இது கொஞ்சம் ஈஸியாக சொல்லுது. When the audit program was prepared, the auditor decides where and when to perform certain audit procedures. But if later key employees change, the internal control system changes, then the auditor may need to change the audit program and perform audit procedures in different areas or at different times. Then ஒரு நிமிஷம் இரு, நான் இது எந்த கான்டெக்ஸ்ட்டுமே கொடுக்கல. இது வந்து ஆடிட்டு, இது ஆடிட் ப்ரோக்ராம் எல்லாமே அதுவே புரிஞ்சுக்குது பாருங்களேன். நைஸ். எக்ஸாம்பிள், சப்போஸ் த ஆடிட் ப்ரோக்ராம் சேஸ் செக் கேஷ் ட்ரான்சாக்ஷன் டிசம்பர் எக்ஸ்பீரியன்ஸு கேஷியர் ஹேண்டில்ஸ் கேஷ். ஓகே. கேஷியர் ரிசைன்ஸ், நியூ இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேஷியர் ஜாயின்ஸ் இன் ஜூலை. நவ் த ரிஸ்க் ஹேஸ் ஷிஃப்டட். ஓகே. Instead of waiting until December, the auditor may decide to verify cash transaction from July onwards, conduct surprise cash counts, perform additional checks. Okay. ஓகே, இப்போ எனக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருச்சு. நான் சொல்கிறேன். சேஞ்சஸ் இன் ஸ்டாஃப் இப்படி வரக்கூடாது, எனக்கு இப்படி வரணும். சேஞ்சஸ் இன் ஸ்டாஃப் ஆர் இன்டர்னல் கண்ட்ரோல் மே ரெண்டர் ப்ரிகாஷன் நெசசரி அட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஒரிஜினலி டிசைடட் அப்பான். அதாவது இப்போ ஸ்டாஃப்லேயோ இன்டர்னல் கண்ட்ரோல்லையோ ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடியே ஏதாவது ஒரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு போயிருப்போம், அதை வந்துட்டு மாற்றுறதுக்கான கட்டாயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. inefficient assistants may take shelter behind the program. ஓகே, வேலை செய்ய தெரியாதவன் ஏன்டா ஒழுங்காக வேலை செய்யலைன்னு கேட்டால், நீங்கள் போட்டு கொடுத்ததை நான் செஞ்சேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவான். ஓகேவா. That is defend deficiencies in their work on the ground that no instruction in this matter is contained therein. அவன் என்ன சொல்லிடுவான், அவன் தான் கண்ணு முன்னாடி எதையோ எடுத்து ஒழிச்சு வைக்கிறான்னு தெரியுது இல்லை, ஏன்டா நீ கண்டுபிடிக்கல, வந்துட்டு அது என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டால், ஐயோ ஆடிட் ப்ரோக்ராமில் அதெல்லாம் இல்லையே, இதில் என்ன இருக்கோ அதானே செய்ய சொன்னாங்க அப்படின்ருவான். அதை அவன் சரின்னு வேறு ப்ரொவைட் பண்ணுவான், அதை ஜஸ்டிஃபை பண்ணுவான், நம்மளும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆடிட் ப்ரோக்ராமில் என்ன இருக்கோ அதை தான் பண்ண சொல்லி நம்மளும் அமைச்சிருப்போம். ஸோ அதனால் அது வந்துட்டு இன்எஃபிஷியன்ட் அசிஸ்டன்ஸ்லாம் அதில் வந்து போய் ஒழிஞ்சுக்குவாங்க அப்படின்றாங்க. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் கில் த இனிஷியேட்டிவ் ஆஃப் எஃபிஷியன்ட் அண்ட் என்டர்பிரைசிங் அசிஸ்டன்ஸ். இப்போ நான் வந்து துருன்னு இருக்கேன், ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும், எப்படியாவது வந்து ஆடிட்டருக்கு தெரியாத மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு என்னை போய் கூப்பிட்டு, தம்பி நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம்ப்பா, நான் ஒரு 10 பாயிண்ட் எழுதி கொடுத்துருக்கேன், அதுக்கெல்லாம் எஸ்ஸா நோவான்னு மட்டும் கேட்டு எழுதிட்டு வந்துரு அப்படின்னாங்கன்னா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இனிஷியேட்டிவ் எடுத்து எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அசிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு அதை கில் பண்ணிவிடும், அந்த இனிஷியேட்டிவே கில் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தீஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மே பி எலிமினேட்டட் பை இமேஜினேட்டிவ் சூப்பர்விஷன் ஆஃப் த ஒர்க் கேரிட் ஆன் பை த அசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க,
இமேஜினேட்டிவ் சூப்பர்விஷன் ஆஃப் த ஒர்க் கேரிட் ஆன் பை த அசிஸ்டன்ஸ். நம்ம சூப்பர்வைஸ் பண்ணோம், அவன்கிட்ட கொடுத்தோம் அமிச்சோம் வந்தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அவன் போனானா என்ன பண்ணான் அப்படின்றத நம்மளும் சூப்பர்வைஸ் பண்ணணும். அடுத்தது த ஆடிட்டர் மஸ்ட் ஹாவ் அ ரிசெப்டிவ் ஆட்டிடியூட் ஆஸ் ரிகார்ட்ஸ் த அசிஸ்டன்ஸ். என்ன சொல்கிறாங்க, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அவன் ஏதோ சொல்கிறானா, அவன் சார் இன்றைக்கி இப்படி பார்த்தேன் சார், இந்த மாதிரி அவர் சொன்னார் சார், இது எனக்கு இன்னும் சரின்னு படல சார் அப்படின்னா சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அது என்னன்னு கொஞ்சம் கேட்கணும் காது கொடுத்து, அதை வந்து அந்த அட்டன் பண்ணணும், அதை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த அசிஸ்டன்ட் ஷுட் பி என்கரேஜ் டு அப்சர்வ் மேட்டர்ஸ் அப்ஜெக்டிவ்லி அண்ட் பிரிங் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் டு த நோட்டீஸ் ஆஃப் சூப்பர்வைசர் ஆர் பிரின்சிபல். எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி சூப்பர்வைசர்ட்டையோ பிரின்சிபல்ட்டையோ வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அசிஸ்டன்ஸ்கிட்ட. ஓகேவா, இதெல்லாம் பண்ணால் இந்த டிஸ்அட்வான்டேஜஸை கம்மி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ரோஹித், undergoing practical training, is part of an engagement team conducting audit of a company engaged in manufacturing of paints. Okay, he has been provided with audit program pertaining to sales. Okay, sales பற்றி பார்க்க சொல்லியிருக்காங்க ரோஹித்தை. ஓகேவா, it lists out various items to be checked and verified by him, including invoices, rate list, posting in debtor accounts, correlation of invoices with e-way bills on sample basis, etc. ஓகேவா, இந்த ஏரியாவெல்லாம் அவனை பார்த்து செக் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. During verification, he notices that many e-way bills have been cancelled by the company within 24 hours of their generation in month of March. ஓகே, மார்ச் மாதம் மட்டும் e-way bill நிறைய ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஜென்ரேட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறான். There is no specific instruction in audit program in this regard. ஆனால் ஆடிட் ப்ரோக்ராமில் இதை பற்றி இந்த மாதிரி e-way bill ஜென்ரேட் ஆகி 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஏதாவது கேன்சல் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஆடிட் ப்ரோக்ராமில் e-way bill ஜென்ரேட் பண்ணி கேன்சல் ஆனதை பற்றி எந்த பாயிண்ட்டுமே இல்லை. ஓகேவா, ஹீ கீப்ஸ் மம், அவன் எதுவுமே பேசல, அப்படியே விட்டுறான். ஓகேவா, இஸ் ஆட்டிடியூட் ஆஃப் ரோஹித் ப்ராப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. இந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக சந்தேகம் வர மாதிரி இல்லை யூஸ்வலாக இல்லாத மாதிரி அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் எதையாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றத இப்போ தான் படித்தோம். கரெக்டாக, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் சாம்பிள் ஆடிட் ப்ரோக்ராம் pertaining to சேல்ஸ் ஆஃப் an entity, நேம் ஆஃப் த கன்சர்ன். ஓகேவா, எந்த ஃபினான்ஷியல் இயர், ப்ரிப்பேர்டு பை, ரிவ்யூடு பை, அப்ரூவ்டு பை. பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆடிட் ப்ரோக்ராமில் இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பேக் பண்ணலாம் யார் பண்ணா அப்படிங்கிறத. அப்புறம் நம்ம வந்து நெக்லிஜென்ட்டாக ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா டேட்டோட எந்த ஆள் பண்ணாங்க, யார் ப்ரிப்பேர் பண்ணால், அதை யார் ரிவ்யூ பண்ணால், யார் அதை அப்ரூவ் பண்ணாங்கிற வரைக்கும் ஃபுல் டேட்டா இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் முதல்ல கொடுத்துருக்கணும். சரி, வவுச் ஃபியூ சேல்ஸ் இன்வாய்ஸஸ் ஃப்ரம் காப்பீஸ் அவைலபிள் இன் ரெக்கார்ட் ஆஃப் த கன்சர்ன். சேல்ஸ் இன்வாய்ஸஸ் கம்பெனியில் வச்சுருப்பாங்கல்ல, சேல்ஸ் பில்லு. நம்ம இப்போ ஒரு கடையில் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பில்லு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு காப்பி வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு அது சேல்ஸ் இன்வாய்ஸ். ஓகேவா, எக்ஸ்டென்ட் ஆஃப் செக் 1000 காப்பி, அதாவது 1000 பில்லு இருந்துச்சு, நான் 500 மட்டும் செக் பண்ணேன் அப்படின்றத போடணும். பேசிஸ் ஆஃப் சாம்பிள், எந்த பேசிஸில் சாம்பிள் எடுத்த, அது எந்த மாதிரி பேசிஸ்லலாம் சாம்பிள் எடுக்கலாங்கிறது ஃபுல்லாக ஒரு சாப்டரில் இருக்குது, ஒரு எஸ்ஏல இருக்குது. அது படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும் எந்த பேசிஸில் சாம்பிள் எடுத்தோம். நான் ஏகே தான் எடுத்தேன் அப்படின்னு நம்ம இங்கே சைன் போடணும். ஓகேவா, இது என் சைன் இல்லை, சும்மா போட்டேன். ட்ரேஸ் தீஸ் இன்வாய்ஸஸ் இன்டு த அக்கௌண்ட் புக்ஸ் ஆஃப் த கன்சர்ன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இன்வாய்ஸஸில் ஃபஸ்ட் இன்வாய்ஸில் என்ன இருக்குது, இப்போ என் கம்பெனி பேர் ஏகேன்னு, இல்லை இங்கே இருக்குது கம்பெனி பேர் ஃபைன் இண்டஸ்ட்ரீஸ், வந்துட்டு ஏகேக்கு விற்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் ஏகே அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணோம், இந்த மாதிரி இந்த இன்வாய்ஸ் வந்து அதில் ரெசிப்ட் இது ஆயிருக்கா, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு அந்த லெஜரில் போய் செக் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கிறதுல நான் 1000 இருந்துச்சு, இதில் வந்துட்டு நான் 200 மட்டும் செக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது எந்த பேசிஸில் பண்ணோம், இது யார் பண்ணால். வெரிஃபை ஃபியூ இன்வாய்ஸஸ் வித் e-way bills ஜென்ரேட்டட் ஆன் த e-way bill போர்ட்டல். ஓகே, ஒரு இன்வாய்ஸில் வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு நான் கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு இன்வாய்ஸில் இருக்கும், பர்ச்சேஸ் என்டிட்டி, சேல்ஸ் என்டிட்டி எல்லாம் போட்டு. அதே மாதிரி தான் e-way bill போர்ட்டலுக்கு போயிட்டு நம்ம e-way bill செக் பண்ணோம், இங்கே இருக்க இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகுதா அப்படி. இந்த 1000 பில்லில் நம்ம வந்து இது ஒரு 50க்கு செக் பண்ணோம், எந்த பேசிஸில் சாம்பிள் எடுத்தோம், யார் பண்ணால். ட்ரேஸ் ஃபியூ சேல் இன்வாய்ஸஸ் இன்டு த ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் டு என்ஷூர் தட் சோல்டு குவான்டிட்டிஸ் ஹவ் பீன் ரெடியூஸ்டு ஃப்ரம் த ஸ்டாக். ஓகே, இப்போ பேசிக்காக ஒரு இன்வாய்ஸ் எடுக்கிறோம், அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க,
10 கிலோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், சிமெண்ட்டுன்னு வச்சுக்கலாமே. 10 கிலோ சிமெண்ட் வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன். எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி 10th ஆஃப் ஏப்ரலில் நான் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த நம்ம வந்து அந்த சிமெண்ட்டெல்லாம் குடோனில் வச்சுருப்போம்ல, அங்கே ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அந்த ரெக்கார்ட்ஸில் போயிட்டு 10ஆம் தேதி ஏப்ரலில் வந்துட்டு 10 கிலோ சிமெண்ட்டு காலியானதுக்கு அங்கே ரெக்கார்டு இருக்கா, எடுத்துகிட்டு போனாங்க, ஆமாம்ப்பா எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் ரெக்கார்ட்ஸ் இருக்கா. ஸோ பேசிக்கலி சேல்ஸ் இன்வாய்ஸையும் நம்ம ஸ்டாக் ரெக்கார்ட்ஸையும் ரெக்கன்சைல் பண்ணுறோம், அதுவும் ஒத்து போதா அப்படிங்கிறது. பிகாஸ் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை தெரிஞ்சு தெரியாமல் ஃப்ராடோ எரரோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிராஸ் செக் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இங்கே சேல்ஸில் நீ 10 கிலோ போட்டிருக்க, அங்கே எடுக்கிறப்ப 8 கிலோ தான் இருக்குது அப்படின்னா 2 கிலோ எதிர் அவன் ஏமாற்றிருக்கலாம், இல்லை ஏதாவது மாற்றி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி தான் ஓவராலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ட்ரூவாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஒப்பீனியன் கொடுப்போம். ஓகேவா. ட்ரேஸ் ஆல்சோ ஃபியூ சேல்ஸ் இன்வாய்ஸஸ் இன்டூ அக்கௌண்ட் ஆஃப் பையர்ஸ். ஓகேவா. இதுதான் அந்த பையர்ஸ் லெஜரில் போயிட்டு இந்த சேல்ஸ் இன்வாய்ஸஸ் அவங்க எதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கிறாங்க. அடுத்தது கேஸ் ஸ்டடி. கார் அண்ட் அசோசியேட்ஸ் a sole proprietor firm in Simran Car. Sole proprietor firm of Simran Car. Okay. Is offered appointment as auditor of a company engaged in manufacturing of automobile components for the first time. ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க ஆடிட்டுக்கு. ஓகேவா. அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் இதில் வரும், கண்டினியூன்ஸில் வராது. என்கேஜ்மெண்ட் லெட்டர் பற்றி சொல்கிறேன். ஷீ இஸ் fact checking about the integrity of the promoters of the company and key managerial persons. இது நம்ம எங்கே பார்த்தோம்? அக்செப்டன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம்ல, என்கேஜ்மெண்ட் லெட்டரில் ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம். ஓகேவா. மேட்டர்ஸ் சச் அஸ் கம்பீட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் டு பெர்ஃபார்ம் த என்கேஜ்மெண்ட் ஆர் ஆல்சோ கன்சிடர் பை ஹர். இதுவும் அதே பாயிண்டில் தான் வரும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, இந்த அப்பாயின்மெண்ட் இஸ் சப்சீக்வெண்ட்லி அக்செப்டட் பை ஹர். ஓகேவா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஷி இஸ் ஆல்சோ டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் நம்பர் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் த கம்பெனி, requirements of Schedule 3 of the Companies Act 2013, and expected time by which audit has to be completed keeping in the view statutory requirements. ஓகே, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுக்கு தான் ரெக்வயர்ட் லா அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். ஓகேவா. ஆஷ் she has thought it proper to inquire key employees of the company in procurement and marketing departments. சரி. and planned for the same. ஓகே, அவங்கள வந்துட்டு பிளான் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. she has also planned to visit 3 plants of the company. The purpose of planned inquiry and visit is to identify and assess the risk of material misstatement. ஓகே, கரெக்டாக பண்ணுறாங்க. a detailed set of instructions have been prepared by her office and it has been handed over to assistants in engagement team. ஓகே, இது வந்துட்டு ஆடிட் ப்ரோக்ராம் பற்றி ஏதோ சொல்கிறாங்க. ஓகேவா. This set of instruction include details of extent of checking and nature of audit procedures to be performed regarding purchases, sales, items of income, items of expenditure, etc. ஓகே, ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. During the course of execution of above set of instructions, it has been brought to her notice that company is also producing substantial quantity of scrap generated during manufacturing process. However, no instruction have been given to engagement team in this regard. சரி, ஓகே. இதில் வந்துட்டு அவங்க இந்த ஆடிட் ப்ரோக்ராமெல்லாம் வச்சு அவங்க ஆடிட் ப்ரொசீஜர்ஸை கேரி ஆன் பண்ணுறப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ராப், அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் தானே இவங்க ஆட்டோமொபைல் காம்பனண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ராப்பும் வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்கேஜ்மெண்ட் லெட்டரில் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு 3வது பாயிண்ட் இருக்கும்ல, யார் எந்த செலவு பண்ணுறது, என்ன மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணப்போ அது ஏன்னா அதை பேஸ் பண்ணி தானே நம்ம ஃபீஸ்லாம் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஸ்க்ராப்பை பற்றி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பட் ஆடிட் பண்ணுறப்ப அது நமக்கு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, இதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். Auditor is fact checking about promoters and key managerial persons. She is also considering competence of staff to perform engagement. What is she trying to do? Establishing audit strategy தப்பு, இதுதான் கரெக்டு. ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் கரெக்டு. ஆடிட் பிளான் தப்பு. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஆக்சுவலி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸாக
ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸா? இப்போ ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் 3 வகைப்படும். அக்செப்டன்ஸ் ஆர் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸு, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ இது வந்துட்டு இதில் 3மே வந்துடும், ஆனால் இதில் ஒன்று தான் வரும். ஸோ இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இது தப்பு. ஸோ இது இல்லை அப்படின்னா மிச்சம் 2ல் ஏதாவது ஒன்றுனா இந்த ஆப்ஷன் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதுதான் அப்படின்றதே கன்ஃபார்மாக தெரியும். பட் அந்த 3ல் இதுவா இல்லையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டு பொண்ணு ஓகேவா இல்லையான்னு பார்க்குறது, அப்புறம் ஜாதகம் பார்க்குறது. பொண்ணு ஓகேவா இல்லையான்னு பார்க்குறதுல என்ன பார்ப்போம், ஜாதகத்தில் என்ன பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து எனக்கும் மறந்து போச்சு. கம்ப்ளைண்ட்ஸில் வந்து வாட் வீசா, ஆனால் நம்ம படிச்சிருக்கோம், அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது. புதுசாக ஒரு இதை அட்டன் பண்ணுறப்பையோ, இல்லை ஆல்ரெடி கண்டினியூ பண்ணுறதோ, இல்லை ஆல்ரெடி இருக்க கிளைண்ட்டே புது என்கேஜ்மெண்ட் பண்ணுறப்பையோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் படித்தோம். கரெக்டாக? ஆன்சர் பார்க்கலாமா? போய் அங்கே பார்த்துட்டு வந்துடலாமா? அங்கே பார்த்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். பட் ஸ்க்ரோல் பண்ணுமே அப்படின்னு யோசிக்கிறேன். சரி போவோம். இது என்ன ஒரு 9வது பேஜுன்னு போடுவோம் ரேண்டமாக. பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துருச்சு. எவாலுவேட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ். இதில் வருதா? இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்டில் தான் வருது. ஓகேவா? அப்போது ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட் இதில் தான் வருது. கண்டினியூ பண்ணுறப்ப தான் என்ன பண்ணணும், இட் ஷுட் பி என்ஷூர்ட் தட் அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் த அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்புறம் அந்த கன்க்ளூஷன்ஸ் ரீச் ஆனதெல்லாம் அப்ராப்ரியேட்டாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், த ஃபர்ம் ஷுட் அப்டைன் இன்ஃபர்மேஷன் கன்சிடர்ட் நெசசரி இன் த சர்க்கம்ஸ்டன்ஸ் பிஃபோர் accepting the engagement with a new client, when deciding whether to continue an existing engagement, and when considering acceptance of a new engagement with an existing client. இதெல்லாம் பார்க்குறப்ப எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கன்சிடர் நெசசரியோ அதெல்லாம் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மேட்டர்ஸ் சச் அஸ் இன்டெகிரிட்டி ஆஃப் பிரின்சிபல் ஓனர்ஸ் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட், competence of engagement team to perform the audit engagement, and implications of the matters that are raised இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாங்க. இதெல்லாம் எந்த பேரால் வருது, கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். பொண்ணுக்கு ஓகே சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறதுல வருது, ஜாதகத்தில் வரல. இப்போ ஜாதகத்தில் என்னென்ன வருது, எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கா, சரியாக தான் இருக்கா, இண்டிபெண்டன்ஸ் இருக்கா, எல்லா த்ரூ அவுட் த ஆடிட் நம்ம இதை வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். இன்கேஸ் நடுவில் ஏதாவது ஒரு மாதிரி வருது, எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்டை மிஸ் ஆகிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், engagement partner shall form a conclusion on compliance with independent doing so. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த 4 பாயிண்ட். இது ஃபுல்லாகவே அதாவது எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸை தாண்டி இதில் எதுவுமே எந்த வேர்டுமே யூஸ் பண்ணப்படலை. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பேஜ் நம்பர் என்ன, ரேண்டமாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கைஸ். ஸோ இது அப்படியே இன்ட்ராக்டிவாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி. ஓகேவா? 1B வருதா? வருது, சூப்பர். அடுத்து 2, கன்சிடரேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் பிரான்ச்சஸ் ரெக்வயர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் ரிலவெண்ட் ஃபேக்டர்ஸ் ப்ரைமரி ஃபார் விச் டிபார்ட்மெண்ட். ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்துட்டு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தோம்ல. கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் டிஃபைன் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட், ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸு, அப்புறம் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் தட் ஆர் சிக்னிஃபிகண்ட் இன் டைரக்டிங் த என்கேஜ்மெண்ட் டீம்ஸ். இது அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கு தானே பார்த்தோம் அது. ஸோ அது அங்கே தான் வரும். 2B கரெக்டாக? கரெக்டு. 3, டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளான்ட் இன்கொயரி அண்ட் விசிட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? பிளான்டு இன்கொயரி அண்ட் விசிட் ஃபால் இன் ஏரியா ஆஃப் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. தெரில. ஆடிட்டட் இன்கொயரி அண்ட் விசிட் ஆர் பிளான்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபால் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆடிட் பிளான். இது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. த செட் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஆடிட் பிளானிங். இது தப்பு கன்ஃபார்மாக. பிளான்டு இன்கொயரி அண்ட் விசிட் ஃபால் இன் ஸ்கோப் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பி தான் ஆன்சர். 3Bயா? சூப்பர். வாட் இஸ் டீட்டெயில்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு அசிஸ்டன்ஸ்? இது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆடிட் ப்ரோக்ராம் தான், யோசிக்கவே வேணாம். 4C கரெக்டாக? 4C சூப்பர். The issue of generation of scrap has been overlooked in detailed set of instruction given to engagement team.
ஓ, வாட் ஷுட் பி ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பை, ஓஹோ சாரி கைஸ், நான் கொஷினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஸ்க்ராப் வந்துட்டு அவங்க என்கேஜ்மெண்ட் லெட்டரில் கொடுக்காம இல்லை, கிளைண்ட் நம்மக்கிட்ட கொடுக்காம இல்லை, நம்ம வந்து நம்ம அசிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் கொடுத்தோம்ல, அதில் வந்துட்டு அந்த ஸ்க்ராப்பை பற்றி நம்ம எதுவுமே கொடுக்கலையாம். சரி, கொஷினே இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, அவன் டெஸ்கிரிப்டிவாக எதாவது எழுத சொல்லியிருந்தான்னா நான் பாட்டிக்கு வேறு ஏதாவது எழுதிட்டு இருந்திருப்பேன். சரி, இப்போ என்ன பண்ணுவோம், அதை ரிவைஸ் பண்ணுன்ற மாதிரி ஏதாவது போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஷீ ஷுட் இக்னோர் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஆடிட் ஹஸ் ஆல்ரெடி பிகன். ஐயோ தப்பு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஷீ ஷுட் மாடிஃபை ஏர்லியர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மேபி. ஷீ ஷுட் லீவ் த மேட்டர் டு விஸ்டம் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம். டே, அவங்களெல்லாம் நம்பினா போக வேண்டியதான், நம்மளை போய் எங்கேயாவது நிறுத்தி விட்ருவாங்க. She should put the ball in court of management as she was not provided with complete information earlier. இதுவும் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆடிட்டராக நம்ம இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது. ஐ திங்க் ஷீ ஷுட் மாடிஃபை ஏர்லியர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். பட் இது ஒரு வேளை ஆன்சராக இருந்துருச்சுன்னா, ஷீ ஷுட் புட் த பால் இன் த கோர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் as she was not provided with complete information earlier. பால் இந்த கோர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா அவன் வேணே சில இதை மறைக்கணும்னு கூட தான் ட்ரை பண்ணுவான். அதுக்கெலாம் நம்ம துணை போக முடியுமா? ஸோ அது கிடையாது, பி தான். 5Bயா? பி. சூப்பர் கைஸ், நல்லா படிச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி ஆடிட் பிளானிங் அப்படின்னா SA300 அப்ஜெக்டிவ்ஸு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக பிளான் பண்ணணும். அது வந்து டிஸ்க்ரீட் ஃபேஸ் கிடையாது, கண்டினியூவல் அண்ட் இட்ரேட்டிவ் ப்ராசஸ். எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங்கில் என்னென்ன இருக்குது? ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன இருக்குது? பர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், ஓகே சொல்லலாமா வேணாமா? அப்புறம் ஜாதகம் பார்க்குறது, எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ஒத்து வருதா பொருந்துதா? அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுக்கு, எந்த மண்டபம் எவ்வளோ செலவு, இதெல்லாம். ஸோ தட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அடுத்து பிளானிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளான், ஓகேவா? அடுத்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது? STD, ஸ்கோப்பு, டைமிங், டைரக்ஷன் ஆஃப் ஆடிட், ஓகேவா? அடுத்தது ஆடிட் பிளானில் என்ன வரும்? ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் மேட்டர்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதை அட்ரஸ் பண்ணுறது தான் ஆடிட் பிளான், ஓகேவா? ஆடிட் பிளான் இன்க்ளூட்ஸ் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட். நெட்டுன்னு வச்சுக்கலாமே, NET, ஓகேவா? ஆஃப் RAP, FAP அண்ட் அதர் ப்ரொசீஜர்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், ஓகேவா? ஆடிட் பிளானில் என்ன இருக்கும்? நெட் ஆஃப் RAP, நெட் ஆஃப் FAP அண்ட் அதர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், ஓகேவா? The establishment of the overall audit strategy and the detailed audit plan are not necessarily discrete or sequential process but are closely interrelated since changes in one may result in consequential changes to the other. ஆமாம், இது ரெண்டும் வந்துட்டு தனித்தனியாக அதாவது ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் ஒன்று ரொம்ப இன்டர் ரிலேட்டட். இதில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அதுலேயும் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளான் சேஞ்சஸ் டாக்குமெண்ட். ஆமாம், கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒப்பீனியனை ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக தயாரிக்கப்பட்டது. அவ்வளோதான் இதோட சம்மரி. டெஸ்ட் யுவர் நாலேஜ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர் இன் பிளானிங் ஆஃப் ஆடிட்டர் ஜென்ரலி. இது எதில் பிளானிங்கில் வராது அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வரும். நீட் டு கன்சிடர் டிட்டர்மினேஷன் ஆஃப் மென்டாலிட்டி வரும். இவாலுவேட்டிங் ஆடிட் எவிடன்ஸ் வருமா தெரில. நீட் டு கன்சிடர் இன்வால்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட். இது மட்டும்தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. மிச்சம் எல்லாமே நம்ம வந்து ஒரே இடத்துல படித்தோம். அதுவும் இல்லாமல் ஆடிட் எவிடன்ஸ் பிளானிங்கில் வராது. அது வந்துட்டு ஆடிட் ப்ரொசீஜர் தானே அது. ஸோ 1C எங்கடா 1C கரெக்டாக கரெக்டு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் ஆடிட் பிளான். ஒன்ஸ் அன் ஆடிட் பிளான் ஹேஸ் பீன் ஃபைனலைஸ்ட் ஃபார் அன் என்கேஜ்மெண்ட் சேஞ்சஸ் cannot be made. ஐயோ அப்படிலாம் இல்லை, சேஞ்சஸ் வந்தால் மேட் பண்ணோம், அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். ஆடிட் பிளான் இன்க்ளூட் ஸ்கோப், டைமிங் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் பிளான்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். கரெக்டு மாதிரி தான் இருக்குது. சேஞ்சஸ் இன் ஆடிட் பிளான் cannot lead to change in the audit strategy. அப்போல்லாம் கிடையாது, அது ரெண்டும் வந்துட்டு இன்டர் ரிலேட்டட். ஸோ இது மாறினா அதுவும் மாறலாம். ஆடிட் பிளான் ஹேஸ் டு பி டாக்குமெண்டட் பை த ஆடிட்டர். இது கரெக்டு, கன்ஃபார்மாக கரெக்டு. அப்போ இது ஏன் தப்பு? ஏன்னா நேச்சர், எக்ஸ்டென்ட் அண்ட் டைமிங் தான் வரும், ஸ்கோப் வராதா? ஆமாம், எஸ்டிடி வந்துட்டு ஓவரால் ஆடிட் ஸ்டாண்டர்ட். எஸ்டிடினா என்ன? ஸ்கோப்பு, டைமிங், டைரக்ஷன். எஸ்டிடி வந்துட்டு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கு, ஆடிட் பிளானுக்கு கிடையாது. பாருங்கள் எப்படிலாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். தெளிவாக படிக்கலாம், இங்கெல்லாம் ஏமாந்துருவோம். ஸோ 2க்கு D கரெக்டாக கரெக்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் அன் ஆடிட் ப்ரோக்ராம் நார்மலி. எக்ஸ்டென்ட் ஆஃப் செக்கிங், டேட் ஆஃப் செக்கிங், நேச்சர் அண்ட் டைப் ஆஃப் ப்ரொசீஜர், பிளானிங் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இதுதான் கிடையாது. நம்ம அந்த மாடலில் பார்த்தோம்ல,
மிச்சதெல்லாம் இருந்துச்சு, இது மட்டும்தான் இல்லை. ஸோ 3D. சூப்பர். 4. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம்? கைடாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், சர்வ்ஸ் அஸ் ஷெல்டர் ஃபார் அசிஸ்டன்ஸ், இது டிஸ்அட்வான்டேஜ், இதே அட்வான்டேஜில் இருந்து வச்சுருக்கீங்க, இதுவும் இருக்கும். ஸோ 4க்கு சி கன்ஃபார்ம். 4C. அடுத்து 5. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஃபார் ஃபார்முலேட்டிங் அண்ட் ஆடிட் பிளான்? கெய்னிங் நாலேஜ் ஆன் த கிளைண்ட்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ், கெய்னிங் நாலேஜ் ஆன் கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ், வெண்டார்ஸ், கெய்னிங் நாலேஜ் ஆஃப் டேக்ஸ் லாஸ் அப்ளிகபிள் டு த கிளைண்ட். எனக்கு என்னவோ டேக்ஸ் லாஸ் அப்ளிகபிள் டு த கிளைண்ட்னு தான் இருக்குது. பட் ஒர்க் ஃபோர்ஸ், கிளைண்ட்ஸ், பிஸ்னஸ், கிளைண்ட்ஸோட பிஸ்னஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே முக்கியம்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பிஸ்னஸும் தெரிஞ்சுக்கணும், லாவும் தெரிஞ்சுக்கணும். பட் இருக்கிறதுலே எது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா எனக்கு தெரிஞ்சு கிளைண்ட்டோட பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா லா கூட அது ஒரு ஆஸ்பெக்ட், பட் பிஸ்னஸ் தான் அது ஹோலாக வரும். ஸோ செக் பண்ணுவோம் பியா டியா அப்படின்னு. பி தான் கரெக்டாக தான் யோசிச்சுருக்கேன். ஓகேவா, கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு 100% புக்கில் எங்கேயுமே இதுக்கான ஆன்சர்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பியூராக நம்மளோட ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கான கொஷின். அவங்க ஜென்ரலாக கொடுத்ததை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் லைக் லிட்ரலி காமன் சென்ஸ் மாதிரி தான். புக்கில் வந்து இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்கும்னு தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. எந்த இடத்துலையுமே அவன் வந்துட்டு கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம், அப்ளிகபிள் டேக்ஸ் லாவை விட அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக இதை விட இது முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டான். அது வந்து இம்ப்ளைடாக நம்மளே அதை படித்து புரிஞ்சுக்கிறதா தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக ஆர் இன்கரெக்டு? த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டீட்டெயில்டு ஆடிட் பிளான் ஆர் நாட் நெசசரிலி டிஸ்கிரீட் ஆர் சீக்வென்ஷியல் ப்ராசஸ் பட் தே ஆர் க்ளோஸ்லி இன்டர். ஆமாம், இது கரெக்டுன்னு எழுதிட்டு அப்புறம் என்னடா எழுதுறது? ஓகே, நான் என்ன எழுதுவேன்? ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் எஸ்டிடி போட்டுருவேன், ஆடிட் பிளானில் வந்துட்டு நெட் ஆஃப் ரேப்பு, நெட் ஆஃப் ஆப்லாம் போடுவேன். அது ஆன்சர் கரெக்டாக? ஒன்ஸ் சம்மந்தமே நம்ம வேறு ஏதோ எழுதியிருக்கோம். சரி, ஒன்ஸ் த ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஆடிட் பிளான் கேன் பி டெவலப்டு டு அச்சீவ் த ஆடிட் அப்ஜெக்டிவ்ஸ் த்ரூ த எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் ரிசோர்ஸஸ். அப்புறம் கொஷினில் கொடுத்ததை அப்படியே திருப்பி எழுதி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம படிக்கிறதெல்லாம் நல்லா தான் படிக்கிறோம். இந்த மாதிரி எதை எங்கே எழுதணுங்கிற அறிவு தான் நமக்கு இன்னும் வரமாட்டேங்குது. அதுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே மாறணும். சரி, மாறுவோம். எஸ்டாப்ளிஷிங் அண்ட் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி தட் செட்ஸ் த ஸ்கோப், டைமிங் அண்ட் டைரக்ஷன். எஸ்டிடி அப்படின்னா ஆடிட், ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆடிட் அண்ட் தட் கைட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆடிட் பிளான் இஸ் ப்ரீரோகேட்டிவ்னா கொஷின் பேப்பரில் இப்படி தெரியாத வார்த்தையெல்லாம் கொடுத்தா நாங்கள் என்ன ஆகிறது? ரைட் ஆர் ப்ரிவிலேஜ்டு எக்ஸ்க்ளூசிவ் டு அ பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆர் அ கிளாஸ். ஆடிட் பிளான் இஸ் ப்ரிரோகேட்டிவ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டா? அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை வந்து ஷேர் பண்ணணும். அதுவும் எஃபெக்டிவ்னஸ் இதாகிற மாதிரி. பார்த்தீங்களா, இன்கரெக்ட். த ஆடிட்டர் ஷால் எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஓவரால் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் கைட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆடிட் பிளான். ஆடிட்டர் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகேவா, மேனேஜ்மெண்ட் கிடையாது. பிளானிங் இஸ் அ டிஸ்க்ரீட் ஃபேஸ் ஆஃப் ஆடிட் கிடையவே கிடையாது. ரேதர் இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஓகேவா, பிளானிங் இஸ் நாட் அ டிஸ்க்ரீட் ஃபேஸ் ஆஃப் ஆடிட் பட் ரேதர் இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ் often begins shortly after in connection with the completion of the previous audit and continues until the completion of the current audit engagement. Planning, however, includes consideration of the timing of certain activities and audit procedures that need to be completed prior to the performance of the further audit procedures. நான் என்ன பேசிஸில் இப்படிலாம் எழுதுறானே தெரில. எக்ஸாம் ஹாலில் கேட்டால் இதெல்லாம் நான் எழுதுவேன். நான் சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் எதுக்கு எழுதணுன்னு தான் தோணும். A detailed audit program once prepared for a business can be used for all business and all circumstances. கிடையவே கிடையாது. இது வந்துட்டு எந்த பாயிண்டில் தெரியுமா இருக்கும்? ஆடிட் ப்ரோக்ராம், ஒன் ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் பிஸ்னஸஸ் அப்படின்றதெல்லாம் படித்தோம்ல. அது வந்துட்டு எதுவும் சொன்னாங்களே, சைஸு, காம்ப்ளெக்சிட்டி, நேச்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸே ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரே ஆடிட் ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் வேரின்னு சொன்னேன்னா நேச்சர், சைஸ் அண்ட் காம்போசிஷன் நாட்டுக்கு நான் வேறு ஏதோ சொன்னேன். பட் பரவாயில்ல, ஏதாவது ஞாபகம் வருது.
ஒர்க் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் மே நாட் பி சூட்டபிள். அதாவது எஃபிஷியன்சி அண்ட் ஆப்ரேட்டிங் இது சொன்னேன்னா இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்புறம் நம்ம சர்வீஸும் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று பண்ணுவோம் அப்படின்றத சொன்னேன்னா, இந்த எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் சர்வீஸ் டு பி ரெண்டர் பை அப்படின்னா அசைன்மெண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சச் வேரியேஷன்ஸ் ஒன் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ப்ராக்டிகபிள். கரெக்டு. அடுத்தது SA 300 states that auditor shall plan the nature, timing and extent of direction and supervision of engagement team members and the review of their work, discuss few factors. Theoretical question. Sorry guys. The audit plan is more detailed than overall audit strategy. கண்டிப்பாக. ஏன்னா ஆடிட் பிளானில் வந்துட்டு ஒவ்வொரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்க்கும் நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட்லாம் இருக்கும். பட் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ப்ராட் வியூ தான் கொடுக்கும். ஸோ கரெக்ட். ஆடிட் டீட்டெயில்டு ஓவரால் சொன்னேன்னா நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், ஒவ்வொரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்க்கும் இதெல்லாம் இருக்கும். Engagement team members planning for these audit procedures takes place over the course of the audit as the audit plan for the engagement develops. இந்த வார்த்தையை அவன் அடிக்கடி யூஸ் பண்ணுறான். ஸோ நம்மளும் ஏதாவது கேட்டால் இது சம்மந்தமாக கேட்டால் அதை எழுதிடலாம். அடுத்தது தியரிட்டிக்கல் கொஷின். டிஸ்கஸ் ஹவு பர்ஃபார்மிங் ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அசிஸ்ட். இது நம்ம அந்த இதில் படித்தோம்ல, ஹவு இட் இஸ் அசிஸ்டிங் த ஆடிட்டர் அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் படித்தோமே. எப்படியும் அவன் ரெஃபர்னு கொடுத்துருப்பான், அங்கே போய் ரெஃபர் பண்ணுவோமா. Preliminary engagement activities assist the auditor in identifying and evaluating events and circumstances that may affect the auditor's ability to plan and perform the auditing engagement. என்னடா சொல்கிறீங்க? 3 லைன் ஆன்சர்லாம் நான் எக்ஸாமில் எழுதுனா அப்படியே அடிச்சு போட்டுருவீங்களேடா. Performing preliminary assist the auditor in identifying and evaluating events or conditions that may affect auditor's ability to plan and perform the audit engagement. ஆனால் இதுக்கு நம்ம வேறு ஆன்சர் படித்த மாதிரி இல்லை. கோ டு இது இன்னும் ஒரு 6வது பேஜில் படிச்சிருப்போமா. இங்கே இருக்குது பாருங்கள், அசிஸ்ட் த ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லை இன்னும் ஆமாம், இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதை தான் படித்தோம். அந்த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அவன் அங்கே என்ன கேட்டான்? ஆடிட் பிளான் தானே கேட்டான். ஒருவேளை ஆடிட் பிளானுக்கு வேறு ஆன்சரோ? இதெல்லாம் தெளிவாக படிக்கணும் மாட்டுக்கு. இங்கேயும் எதுவும் அந்த மாதிரி காணுமே. எங்கேயாவது கொடுத்துருக்கானோ? இங்கே பாருங்களேன், நம்ம அந்த கொஷின் பார்த்தோம்ல, அண்டர்ஸ்டாண்டிங் த டேக்ஸ் லாஸ் முக்கியமாக பிஸ்னஸ் முக்கியமாக அப்படின்றதுக்கு இந்த இடத்துல இருந்து ஆன்சர் எடுத்திருப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது பாருங்கள். சரி, இப்போ நம்ம தேடி வந்ததுக்கு பதில் இருக்கா? கேள்விக்கு என்ன பதில்? ஆக்சுவலாக அவன் அங்கே என்ன கேட்டான், என்ன பதில் சொன்னான்? என்ன தோராயமாக அது 30 பேஜ்னா இப்போ ஒரு 28ன்னு போடுவோமா? என்ன கேட்டான் அவன்? தியரி கொஷனில் செகண்டா இல்லை ஃபஸ்ட்டு. ப்ரிலிமினரி அசிஸ்ட் ஆடிட்டர் இன் ஐடென்டிஃபைங் எவாலுவேட்டிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் நான் என்ன பண்ணலான் இருக்கேன். இது அப்படியே எடுத்தால் வராது. அப்படியே தான் போடுவோமே. ஓ மை காட். இந்த காப்பி பண்ணி இதில் ஃபைண்டுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபைண்ட் ஆப்ஷன் இல்லையா? இங்கே இருக்குது. இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணோன்னா ஒரு இடத்துல தான் இருக்கா?
எங்கடா சொல்கிறீங்க? அடே, இது ஃபுல்லாக எனக்கு வேணும். என்னடா க்ளோஸ் ஆகிடுச்சு? இப்போ நான் எங்கே இருக்கேன்? செகண்ட் சாப்டரில் இருக்கேன். சரி, ரைட்டு. அவன் என்ன சொல்கிறான்? Performing preliminary engagement activities assist the auditor in identifying and evaluating events or circumstances that may affect auditor's ability to plan, perform audit engagement. இவன் வந்து ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பற்றி கேட்குறான். நம்ம ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸே தேடலை, பிளானிங்காக என்னென்னு தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஒரு 35 ஆடே 5. வேர் இஸ் ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்? இன்க்ளூட் த ஃபாலோயிங்னு 3த்தையும் கொண்டு வந்துட்டான். முடிக்கிறப்ப ஏதாவது சொல்லலாம்னா 3 முடிஞ்சோடனே. ஓஹோ, இங்கே இருக்குது பாருங்கள் கைஸ், இது நம்ம படித்தோம் கைஸ். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அசிஸ்ட் த ஆடிட்டர் இன் ஐடென்டிஃபைங் அண்ட் எவாலுவேட்டிங் ஈவெண்ட்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டன்சஸ் அஃபெக்ட் த ஆடிட்டர்ஸ் எபிலிட்டி டு பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். பார்த்தீங்களா கைஸ், இப்படிலாம் டப்பாக்குள்ளே போட்டு கொடுக்குறாங்க கைஸ். இப்படி தான் கைஸ் படித்ததுலேருந்தே கேள்வி வந்தாலும் எழுத முடியாத மாதிரி பண்ணுறாங்க கைஸ். நம்ம தான் ஒழுங்காக படிக்கலையாட்டுக்கு. சரி, ரைட்டு. அடுத்தது ரெஃபர் ஆன்சர் இல்லை, கொஷின் வேணும். டிஸ்கஸ் ஹவ் அன் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் என்ஷூர்ஸ் தட் ஃபர்ம் கம்பைல்ஸ் வித் ரெலவெண்ட் எத்திக்கல் ரெக்யர்மெண்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். இது வந்துட்டு ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் செகண்ட் பாயிண்ட்டு எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ்னு வரும். ஓகேவா? அந்த பேராவை ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தோன்னா கரெக்டு. எவாலுவேட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ், ஸோ கரெக்டு. ஆனால் அதுக்கு ஆன்சர் எழுதுகிற அளவுக்கு நமக்கு தெரியணும் என்னென்ன பாயிண்ட் இருக்கும் அதில். இண்டிபெண்டன்ஸ் இருக்கா, எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். த்ரூ அவுட் த ஆடிட் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பான். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். நம்ம நிறைய படிக்கிறோம் எல்லாத்தையும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோன்றதுனால நான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட முடிச்சுக்கிறேன். இதை வந்துட்டு மெமரி பண்ணி ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ணி எப்படியாவது எக்ஸாமில் போய் அதை ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம தரவாக படிக்கிறது வந்துட்டு ப்ராக்டிஸில் அந்த மாதிரி இதில் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் நான் அதை பண்ணேன்னா டைம் ரொம்ப இதாகிடும். அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு புரிஞ்சிருச்சு, புரியாமல் இல்லை, பட் அதை ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்டில் இன்னும் நிற்கலை, அதை நிறுத்திடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? purported disadvantages of an audit program can be overcome. Do you agree? ஆமாம், அதுக்கு தான் சொன்னாங்களே, இமேஜினேட்டிவ் சூப்பர்விஷன், அப்புறம் வந்துட்டு அவனை வந்து என்கிட்ட என்ன நடந்தாலும் வந்து சொல்லணும் அப்படின்னு அதுக்கு என்கரேஜ் பண்ணுறது. அப்புறம் சூப்பர்விஷன் தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சே. பை இமேஜினேட்டிவ் சூப்பர்விஷன் ஆஃப் த ஒர்க் கேரிட் பை த அசிஸ்டன்ஸ். த ஆடிட்டர் மஸ்ட் ஹேவ் அ ரெசெப்டிவ் ஆட்டிடியூட். இது மறந்துட்டோம் பாருங்கள், என்ன சொன்னாலும் கேட்கணும் காது கொடுத்து. அசிஸ்டன்ட் should be encouraged to observe the matter subject in brief. ஓகே, இது படிச்சிருக்கோம், சூப்பர். 4th பாயிண்ட் என்னன்னா, an audit of a company fails to document audit strategy and audit plan, briefly outline consequences of such failure. என்னடா இப்படிலாம் சொல்கிறீங்க? இதெல்லாம் நம்ம படித்தோமா? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆடிட் பிளானை டாக்குமெண்ட் பண்ணணும்னு படித்தோம். ஆனால் டாக்குமெண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம படிக்கல. ஒருவேளை டாக்குமெண்ட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே எழுதிடலாம். எனக்கு அப்படியும் எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆடிட் பிளானை வந்து டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஜென்ரல் நாலேஜ் வச்சு யோசிப்போமா? என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னா சட்டப்பூர்வமாக ஏதாவது நடந்தால் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் திங். ஆடிட் எவிடன்ஸாக அதை ஆக்ட் பண்ணும், அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணலன்னா நடக்காது. ஸோ பார்ப்போம். ரெஃபர் டு பாயிண்ட் ஆன் டாக்குமெண்டேஷன். சரி, போய் பார்த்துட்டே வந்துடுவோம், இது நமக்கு சுத்தமாக மறந்து போச்சு. கோ டு பேஜ் வந்துட்டு ஆடிட்டர் டாக்குமெண்ட் பண்ணுங்கிறதெல்லாம் அப்புறமா தானே வரும்.
ஒரு 20 போடுவோமா, இல்லை அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். சரி பார்ப்போம். டாக்குமெண்டேஷன். ஓகேடா, இதில் டாக்குமெண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்லாம் எதுவுமே கொடுக்கல. சரி ஓகே, டாக்குமெண்ட் பண்ணால் என்னென்ன நல்லதுன்னு கொடுத்துருக்கான், அதை அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக எழுதணும். டாக்குமெண்ட் பண்ணலன்னா இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் பண்ண இதுக்கெலாம் வந்துட்டு கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும் மாட்டுக்கு. எனி சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் மேட் டியூரிங் இதெல்லாம் வந்துட்டு எழுதணும். டாக்குமெண்டேஷன் ரெக்கார்ட் ஆஃப் கீ டெசிஷன் ப்ராப்ளம் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் எங்கேஜ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நமக்கு இங்கே வருது பாருங்கள். ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனையாகும், ப்ராப்பராக ஆடிட் பிளானை வந்துட்டு நம்ம இல்லை அதுக்கு இல்லை, சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸை வந்துட்டு என்கேஜ்மெண்ட் டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படணும். அப்புறம் ஆடிட் பிளானை ரெக்கார்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், பிளான் நேச்சர் டைமிங் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இல்லாமல் போயிடும். இட் சர்வ்ஸ் அஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் ப்ராப்பர் பிளானிங் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர். இந்த ரெக்கார்டு இல்லாமல் போயிடும், இதை வந்துட்டு ரிவ்யூ பண்ண முடியாமல் போயிடும். யூஸ் ஸ்டாண்டர்ட் ஆடிட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆடிட் கம்பெனிஸ் இது வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ரெக்கார்ட் ஆஃப் சீன் எக்ஸ்பிளைன்ஸ் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு கிடைக்காம போயிடும். வை த சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் மேட் அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதையும் ChatGPT கேட்போம். நமக்கு சும்மாவே படித்ததை வந்துட்டு கரெக்டான வேர்ட்ஸாக போட்டு ப்ரெசன்ட் பண்ண தெரியாது. இதில் அவன் வந்துட்டு ரெஃபர் திஸ்ன்னு வேறு கொடுத்துட்டான். இதில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் அவன் கேட்குறது பூரா நெகட்டிவாக கேட்குறான். இதை நம்ம வந்துட்டு எப்படி ஒரு எக்ஸாம் ஆன்சராக நம்ம வந்துட்டு டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு ChatGPT கேட்போம். இதுதான் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் பேராகிராஃப். இப்போ நான் எங்கே போகணும், கோ டு பேஜ் 32ன்னு போடுவோம். எனக்கு இன்னும் அதுதான் தோணுது அடிக்கடி. 32ல் கொஷினே எடுத்துக்குவோம். இது கொஷின். நம்ம ஏன் அவ்வளோலாம் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பேஸ்ட். ஆன்சரையும் எடுத்து அதுக்கிட்டே கொடுத்துருவோம். அப்படியே மொட்டையாக அனுப்புவோம், அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ICA எக்ஸாம் ஆன்சர் இதுதான் எனக்கு வேணும். இஃப் an auditor fails to document the overall audit strategy and audit plan, the following consequence may arise. No evidence of proper audit planning. The auditor cannot demonstrate that the audit was planned properly in accordance with SA 300. Key decisions are not recorded. The overall audit strategy serves as a record of the decisions necessary for planning the audit. Without documentation, this decision cannot be verified. Poor communication with the engagement team. Since the audit strategy is used to communicate significant matters to the engagement team, lack of documentation may result in ineffective coordination and supervision. No record of planned audit procedures. The audit plan records the nature, timing, and extent of risk assessment procedures and further audit procedures. Without it, there is no evidence of what procedures were planned. எப்பா, இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல். டிஃபிகல்ட் டு ரிவ்யூ அண்ட் அப்ரூவ் ஆடிட் ஒர்க். நம்ம ஃபெயில் ஆகிறது, நிறைய பேர் ஃபெயில் ஆகிறது வந்துட்டு படிக்காமலோ இல்லை படித்தது புரியாமலோ இல்லை. இந்த ப்ரொஃபஷ்னல் லெவல் ஆஃப் ப்ரெசென்டிங் த ஆன்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் வரது கிடையாது. ஓகேவா? மேபி அவங்களோட லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இங்கிலீஷில் வந்துட்டு வெக்காபுலரி தெரியாமல் இருக்கலாம், இல்லை வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? ஒரு பேராகிராஃப் படித்தா எனக்கு புரியுதுங்கிறது வேறு, ஆனால் அதை நான் அப்ளை பண்ணி ஒரு ஆன்சரை வந்துட்டு டிராஃப்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னா, இப்போ நான் அந்த பேராகிராஃப் படித்தப்போ எனக்கு புரிஞ்சுது,
பட் இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் எத்தனை 7 பாயிண்ட் வச்சுருக்காங்களா, இந்த 7 பாயிண்ட்டையும் நீ தனித்தனியாக எடுத்து அது பாசிட்டிவாக இருக்கிறத நெகட்டிவாக மாற்றி நான் டிராஃப்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அது வந்துட்டு மைண்டில் நிற்கிதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ். இது பாருங்கள் மெமரி ட்ரிக்கோட கொடுக்குது. ஏதோ இந்த மாதிரி சாட் ஜிபிடிலாம் இருக்கவும் நம்ம வந்து இவ்வளோ தூரம் இதெல்லாம் பண்ண தெரியுது. பட் இதெல்லாம் இல்லாத காலத்தில் எப்படி படித்து எப்படி பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆல் இந்தியா ரேங்க்லாம் எப்படி வாங்குறாங்க. சரி ரைட்டு, படிப்போம். அடுத்த கேள்வி. an auditor of a company fails to document, இதுதான் படிச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது வந்துட்டு SA 300 ஆடிட்டர் பிளான். இதுவும் நம்ம படித்தோம். டிஸ்கஸ் ஃபியூ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சச் சூப்பர்விஷன் அண்ட் ரிவ்யூ ஆஃப் ஒர்க் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். இது நான் உங்களுக்கு வந்து படம்லாம் போட்டு வரைஞ்செல்லாம் காமிச்சேன்னு நினைக்கிறேன். என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதை நம்ம சூப்பர்விஷன் அண்ட் ரிவ்யூலாம் பண்ணுவோம். அதுக்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி படிச்சிருந்தோம். ஆனால் அது கீழே சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னன்றது வந்துட்டு இப்போ எனக்கு ரீகால் ஆக மாட்டேங்குது. ஞாபகம் வந்துருச்சு. சைஸ் ஆஃப் த என்டிட்டி, இல்லை ஆடிட் ஏரியா, எந்த ஆடிட் ஏரியாவில் பண்ணுறோம், அப்புறம் கம்பீட்டன்ஸ் ஆஃப் த அந்த வேலை செய்கிற பசங்க, இன்னும் ஒரு பாயிண்ட்டோ என்னவோ வரும்னு நினைக்கிறேன். ரெஃபர் டு பாயிண்ட் அண்ட் பிளானிங் சூப்பர்விஷன். எல்லாத்துக்கும் ரெஃபர்னால் நான் மேலே போயிட்டுருக்கணுமாடா. ஓகே, பேஜ் நம்பர் 25, ரேண்டம் நம்பர். This is the thing. Size and complexity of the entity, area of audit, assessed risk of material misstatement, இதை மறந்துட்டேன். அப்புறம் capabilities and competence of individual team members performing the audit work. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் 32 போடுவோம். அவ்வளோதான். தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சா, ஆன்சர்ஸ் டு தியரிட்டிக்கல் கொஷின்ஸும் முடிஞ்சிருச்சா, டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அப்பப்போ படிச்சிட்டோமா, அவ்வளோதான் கைஸ். மகிழ்ச்சியாக நம்ம வந்து இன்றைக்கான இதை முடிச்சிருக்கோம். ஆடிட் ட்ராக்கருக்கு போகிறோம். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு 10 மார்க் வெயிட்டேஜ் உள்ள ஒரு சாப்டரை வந்து நம்ம இன்றைக்கி முடிச்சிருக்கோம். ஓகேவா? மிக மகிழ்ச்சி. டேஷ்போர்டில் வந்துட்டு ஆடிட்டிங் வந்து 16% வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடிட் ப்ராக்ரஸில் நம்ம 4% போயிருக்கோம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஓகே கைஸ், மீண்டும் வந்து நான் உங்களை நாளைக்கு வந்து என்னோடய மைண்ட் வாய்ஸோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், spread positivity, take care. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.